بسم الله الرحمن الرحيم والضحى والليل السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறிவுரை புகாரில் 6069வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, குல்லு உம்மத்தி முஆஃபன், என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த எல்லோரும் அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வால் என் சமுதாயத்தைச் சேர்ந்த எல்லோருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட இருக்கிறது. இல்லா முஜாஹிரீன் அப்படின்னா என்னன்னா, தங்களுடைய பாவத்தை மற்றவர்களிடத்தில் சொல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். முஜாஹிரீன் என்றால் நாம் செய்த பாவத்தை மற்றவர்களிடத்தில் சொல்லாமல் இருந்தால் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என் சமுதாயத்தை சேர்ந்த எல்லோருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். கண்டிஷன் என்ன? அவர் செய்த பாவத்தை மற்றவர்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லியிருக்கக்கூடாது. அப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன மினல் முஜாஹரத்தி ஐயாமல ரஜுலு பில் லைலி அமலன், ஒரு மனிதர் இரவிலே ஒரு பாவத்தை செய்கிறார். ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க, உதாரணம் கொடுக்குறாங்க. இப்போ முதல்ல விஷயத்தை சொல்லிட்டாங்க, இப்போ உதாரணம் சொல்கிறாங்க. எப்படி? ஒரு மனிதர் இரவிலே பாவம் செய்கிறார். அந்த பாவம் செய்கிற அந்த பாவம் அந்த மனிதருக்கு மாத்திரம்தான் தெரிகிறது, நம்மை படைத்த அல்லாஹ்விற்கு தெரிகிறது. அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த பாவத்தை செய்துவிட்டு அந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே அழுகிறார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுகிறார், நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், யாரெல்லாம் இந்த பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து உள்ளத்தில் அவருக்கு வந்து அந்த எண்ணம் ஏற்படுகிறது. பாவத்தை செஞ்சிட்டாரு, ஆனால் உள்ளத்தில் அந்த எண்ணம் ஏற்படுகிறது. அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால், கது சத்தரகுல்லாஹு அலைஹி, இப்படி வந்து பாவ மன்னிப்பு கேட்டதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றும் இல்லாமல் அதை மறைத்து விடுகிறான். சத்தர என்று சொன்னால் ஒன்றும் இல்லாமல் அந்த பாவத்தை மறைத்து விடுகிறான். சரியா? இப்படி மறைத்த பிறகு அந்த சம்பந்தப்பட்ட ஆள் இருக்கார்ல, யார் பாவம் செஞ்சாரோ அவருக்கு வந்து தெரியல இந்த விஷயம். அல்லாஹ் நம்முடைய பாவத்தை நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டோம், அல்லாஹ் நம்ம பாவத்தை மறைத்து விட்டான் என்ற விஷயம் அவருக்கு தெரியல. அவர் என்ன பண்ணுறார்? மறுநாள் காலில் வந்து உட்காந்துக்கிட்டு தன்னுடைய நண்பர்களிடத்துல சொல்கிறார், என்னண்டு நான் நைட்டு இது மாதிரி செஞ்சுவிட்டேன், இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படிங்கிறார். எப்படி சொல்கிறார்? அதோட எப்படி ஒரு ஹதீஸ்ல, யா ஃபுலான் அமில்துல் பாரிக கதா வ கதா, நேற்று நைட்டு நான் வந்து இது மாதிரிலாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அல்லாஹ் பதில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கது பாத்த யஸ்ஸுருஹு ரப்புஹு, இவர் ஏற்கனவே செஞ்ச பாவத்தை வந்து அல்லாஹ் மறைத்திருக்கிறான். ஆனால் இவர் வந்து தன்னுடைய நண்பரிடத்தில் சொன்ன காரணத்தினால அது என்ன ஆகுதுன்னா, எந்த பாவத்தை அல்லாஹ் மறைத்து விட்டானோ அந்த பாவத்தை இவரே தானாக வந்து நண்பரிடத்தில் சொன்னதின் காரணமாக அது மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிறாங்க. சுபானல்லாஹ்.
நல்லா புரிஞ்சுங்க. இந்த இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல், ஷிர்க் வைக்காமல், மற்ற மனிதர்களுக்கு இவர் செய்த பாவத்தின் காரணத்தினால எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் இருக்கிற நிலையில இவருக்கு இவரே செய்து கொண்ட அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக மறைத்து மன்னித்து விடுகிறார். ஆனால் சில பேர்கிட்ட என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னு சொன்னாக்கா, தான் செய்த பாவத்தை போய் பகிரங்கப்படுத்துறது மக்கள் மத்தியில். நான் என்ன செஞ்சிட்டேன், ஒரு காலத்தில் நான் யார் தெரியுமா, நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், இப்போதான் இந்த மாதிரி நல்ல பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் செய்த அந்த அல்லாஹ்வுக்கும் இவருக்கும் தெரிந்த அந்த பாவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்றாங்கல்ல, நிறையா இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் அப்படித்தான். ஏன்னா இந்த விஷயம் தெரிய மாட்டாது உங்களுக்கு. அல்லாஹ் சொன்னதான் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிக்கும் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். இப்படி எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்கிறான். என்னை நம்பி இருக்கிற என்னுடைய அடியார்களே, நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஏதாவது பாவத்தை செய்து கொண்டால் அதை பற்றி வருந்தி என்னிடத்தில் தனிமையிலே கேளுங்கள். அப்படி கேட்கும்போது நான் உங்களுடைய பாவத்தை கண்டிப்பாக மறைக்கிறேன். இந்த உலகத்தில் கண்டிப்பாக மறைத்து நான் மன்னிக்கிறேன். எவ்வளவு நீ பாவம் செஞ்சாலும் கவலைப்படாத. ஆனால் முதல்ல உள்ளத்தின் அடித்தளத்தில் நான் பாவம் செய்திருக்கிறேன் என்ற எண்ணத்தை முதல்ல கொண்டு வந்துட்டு என்னிடத்தில் நெருங்கி அந்த பாவத்தை சொல்லி காட்டி, யாரெல்லாம் என்னை மன்னித்து விடு, என்னை மன்னிப்பதற்கு உன்னை விட தகுதியானவன் யாரும் இல்லை. அவ்வளோதான் ரசூலா செஞ்சு கொடுத்தது. நான் பாவம் செஞ்சுட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன், ஏதோ ஒரு விஷயத்தில் செஞ்சுட்டேன், ஆனால் பாவம் செய்தாலும் நீ இருக்கிறாய் என்ற எண்ணம் எனக்கு வந்துவிட்டது. பாவமும் செய்திருக்கிறேன், ஆனால் இந்த பாவத்திற்காக என்னை நீ குற்றம் பிடிப்பாய், என்னை தண்டிப்பாய் என்ற உள்ளுணர்வு எனக்குள்ள ஏற்படுகிறது. அதனால நீ ஒருவன் இருக்கிறாய், நீ தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் என்ற அந்த காரணத்தினால நான் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன். இவ்வளவுதான். இப்படி கேட்கும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் இந்த சொல்றாங்க, முழுமையாக மறைத்து விடுகிறான். முழுமையாக மறைத்து அவரை கௌரவமாக ஆக்கி விடுகிறார். அந்த பாவத்தை செய்யாதவர் போன்று காட்டி விடுகிறார். அதற்கு பிறகு அந்த யார் பாவம் செய்தாரோ அவருக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு ஏற்படுகிறது. அதற்கு பிறகு தினமும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஹதீஸ்ல வருது, நான் தினமும் அல்லாஹ்விடத்தில் 70 முறை பாவ மன்னிப்பு கேட்கிறேன். சில ஹதீஸ்ல 100 முறை பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், சின்ன வார்த்தை தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று சொல்லி நான் காலையிலும் கேட்கிறேன், மாலையிலும் கேட்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அவங்களுடைய மனைவிமார்கள், நம்முடைய உம்மஹாத்துகள் கேட்கிறாங்க, நீங்கள் தான் பாவத்தை விட்டு விலகியவர்கள் ஆயிற்று, உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னிக்கின்றேன் என்று சொல்லி இருக்கிறானே, உங்களுக்கு தான் உறுதிமொழி இருக்கிறது, நீங்கள் ஏன் பாவ மன்னிப்பு தேடுகிறீர்கள் என்று கேட்கும்போது, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உடைய அடியானாக இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப பாவம் என்பது நமக்கு நாமே செய்து கொண்ட அந்த பாவம் என்பது அடுத்த ஆள் பாதிச்சிருக்க கூடாது. நல்ல ஞாபகம். பாவத்துல 3 வகைகள் இருக்குது. ஒரு வகை பாவம் என்னன்னு சொன்னாக்கா, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுறது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அந்த பாவத்தை அல்லாஹ்வே மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இணை வைக்கின்ற, ஷிர்க் வைக்கின்ற பாவங்கள் நீ ஷிர்க்கை விட்டு விலகின்ற வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். 2வது வகை ஒன்று இருக்குது, நாம ஒரு ஆளுக்கு செய்த துரோகங்கள், மோசடிகள், இவைகள் எல்லாம் பாவமாக கருதப்படும். நாளைக்கு மறுமை நாளில் இங்கேயும் கருதப்படும். அந்த பாவத்தை சம்பந்தப்பட்டவங்கள போயிட்டு தான் நீங்க பாவ மன்னிப்பு கேட்கணும். இதுமாதிரி நான் சொத்தை எடுத்துட்டேன், உனக்கு தப்பா பேசிட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டால் அவர் மன்னிச்சிருவாரு. அவரு மன்னிச்சாதான் அதான் மன்னிப்பான். ஆனால் 3வது வகை என்னது, நமக்கு நாமே செஞ்சிருப்போம் சில பாவங்கள். அந்த பாவங்கள் யாருக்கும் தெரியாது, நமக்கு தான் தெரியும். அதனால வேற யாரும் பாதிச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பாவங்களோட பேசியிருப்போம், ஒரு பார்வை சரியா பார்த்துருக்க மாட்டோம், பேசும்போது நம்ம ஒரு புறம் பேசியிருப்போம், அல்லது ஏதாவது ஒன்று நம்ம என்ன பாவம் செஞ்சனால நம்ம சூப்பர் ஆள். நம்ம எல்லாரும் யாரும் சூப்பர் ஆள்லாம் கிடையாது. டெய்லி காலையில் எடுத்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதாவது பாவங்கள் வந்திருக்கும் நம்ம இடத்துல. அது மாதிரி பாவங்களுக்கு அல்லாஹ் முழுமையாக மன்னித்து திரை போடுகிறான். அந்த பாவத்தை
பாவத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லாமல் அல்லாஹ்விடத்தில் மாத்திரமே சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பாவ மன்னிப்பை கேட்கின்ற அந்த முறையில் தினமும் அல்லாஹ்வோடு தொடர்பு கொண்டு பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லா என்ற அந்த வார்த்தையை அதிகமாக நாம் பயன்படுத்த வேண்டும். எல்லா நேரத்தோட பயன்படுத்தியிருக்காங்க சகாபாக்கள்லாம் பல நேரங்களில் அஸ்தக்ஃபிருல்லா 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 ரசூல் சொல்லி உட்காந்துக்கிட்டு செய்வாங்க. உட்காந்துக்கிட்டு பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு திக்ரில் கூட அஸ்தக்ஃபிருல்லா வந்துடும். இப்படி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு யாரிடத்திலும் பகிரங்கப்படுத்தாமல் இருந்தால் இந்த உலகத்திலும் அல்லாஹ் மறைக்கிறான், மறுமையில் மறைப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வார கிளாஸ்ல மறுமையில் அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான் என்ற ஹதீஸ் வருகிறது. இன்ஷாஅல்லாஹ் அதை இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். அப்போ இந்த வாரத்தில் நமக்கு கிடைத்த படிப்பினை என்னவென்று சொன்னால், பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் நெருங்கி அந்த பாவத்தை யாரிடத்திலும் சொல்லாமல் இருந்தால் அல்லாஹ் மறைத்து மன்னிக்கிறான். அதற்கு பிறகு நேரான வழியை நமக்கு காமிக்கிறான் என்ற பாடம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த கிடைத்த பாடத்தை நாம் செயல்படுத்தி அல்லாஹ்வுடைய அந்த பாவ மன்னிப்பை பெற்று வாழக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரையும் வளர்கிறோம் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.